வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனத்தில் புதன் பகவான் உதயம் ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தின் கடைசியில் நடக்கிறது. மீனத்தில் புதன் உதயமாகும் இந்த நேரத்தில் மேஷம் ரிஷபம் ஆகிய இந்த 2 ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி பார்ப்போம். மீனத்தில் புதன் உதயம் ஜாதகரின் புத்திசாலித்தனம், கற்றல் மற்றும் கைவினைத்திறன் ஆகியவற்றின் கிரகமான புதன் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2024 காலை 10:23 நேரத்திற்கு உதயமாகிறார். இந்த பதிவில் ராசி வாரியான இந்த மேற்கண்ட 2 ராசி வாரியான கணிப்புகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி நாம் பார்ப்போம். ஆனால் தொடங்குவதற்கு முன் புதன் கிரகம் மற்றும் மீனத்தின் அதன் எழுச்சியை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். சோதிட சாஸ்திரத்தில் கால உயர்வு என்பது உதயமாக ராசி இங்கு நீண்ட சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியில் புதன் உதயமாகும் நிகழ்வு நடக்கிறது. எழுச்சி என்பது இந்த சூழலில் நாம் கருத்து கொள்ளக்கூடிய ஏற்றம். இங்கு புதன் வலுவிழந்திருப்பதால் அது உயர்ந்து சிறிது பலம் பெறுவதால் கணிசமான பலம் பெற்று ஜாதகர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறார். எச்சரிக்கக்கூடிய தன்மையிலும் அவர் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். மீனத்தில் புதன் பகவான் உதயம் என்பது ஒரு வலிமையான புதன் வாழ்வில் அத்தியாவசியமான திருப்தியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வலிமையான மனதையும் வழங்கக்கூடும். ஒரு வலுவான புதன் ஜாதகர்களுக்கு அனைத்து நேர்மையான முடிவுகளையும் அதீத அறிவையும் அடைவதில் உயர் வெற்றியுடன் வழங்கக்கூடிய தன்மையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று நாம் உணரலாம். மீனத்தில் புதன் உயர்வின் போது மேஷம் ரிஷபம் ஆகிய இந்த 2 ராசிகளின் சாதக பாதக பலன் பெற்றுப்போம். மேஷராசி மக்களுக்கு புதன் 3 மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி மீனராசியில் 12ஆம் வீட்டில் உதயமாகிறார். மீனத்தில் புதன் எழுச்சியின் போது மேஷராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்களின் சுய வளர்ச்சி நல்லதொரு முன்னேற்றம் தரக்கூடிய பலன் சார்ந்து அதிகரிப்பை இவர்கள் அடைந்து மகிழ்ச்சி அடைவார்கள். உங்கள் முன் தோன்றும் தடைகள் யாவும் உங்களை கண்டவுடன் வாடிவிடும் அவை. இதனால் எதிர்மறையான நினைப்பில் இருக்கும் நீங்கள் உங்களின் தைரியத்தை சில நேரங்களில் இழக்க நேரிடலாம். உங்கள் ஆன்மீக நலன்கள் மேம்படுத்துவதிலும் அதை தக்க வைப்பதிலும் நீங்கள் வெற்றியை சந்திப்பீர்கள். இந்த எழுச்சி பயணத்தின் போது நீங்கள் உங்களின் திட்டத்தில் வெற்றியை சந்திக்கக்கூடும். இது உங்களின் தனிப்பட்ட முறையில் செயல்படும் ஆற்றல் மற்றும் உங்கள் தொழில் சம்பந்தமாக உருவானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில சமயங்களில் நீங்கள் தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடும். இதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. மற்றும் இந்த புதன் உதயத்தின் போது நீங்கள் சற்று பாதுகாப்பற்றதாக உணர்வும் செய்வீர்கள். ஆகவே மனதில் இந்த குழப்பத்தை நீக்கி நீங்கள் தைரியமுடன் செயலில் இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த புதன் எழுச்சி பயணத்தின் போது நீங்கள் அதிக கவனத்துடன் உங்கள் ஆரோக்கியத்தை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது. மேஷராசி மாணவர்களாகிய நீங்கள் சில சமயங்கள் உங்களின் நல்ல கற்றலின் ஆர்வத்தை இழக்க நேரிடலாம். இது உங்களுக்கு ஒரு தடையாக செயல்படும் உங்களுடைய வளர்ச்சியில். எனவே உங்கள் எதிர்கால கல்வி வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வுக்காக நீங்கள் உங்கள் ஆர்வத்தை கல்வியில் மேம்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. மேஷராசியின் தொழில் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தையும் அந்த வேலை அழுத்தத்தால் உண்டாகக்கூடிய நீங்கள் எதிர்கொள்ளும் சூழலும் மற்றும் சில போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களில் சிலர் உங்கள் வேலையை இழக்க நேரிடலாம் மற்றும் உங்களில் சிலர் உங்களுக்கு பிடித்த சிறந்த ஆதாயத்திற்காக உங்கள் வேலைகளை நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் உங்களில் சிலர் நினைத்தபடி வெளிநாட்டிற்கு வேலை சார்ந்த இடமாற்றம் செய்ய வேண்டியிருக்கிற சூழலும் இருக்கிறது. மற்றும் இந்த இடமாற்றம் உங்களுக்கு ஏற்றதாகவும் மனதிற்கு பிடித்ததாகவும் இருக்காது. உங்கள் தொழிலை பொறுத்த மட்டில் நீங்கள் பெரிய வருமானத்தை நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை அறுவடை செய்யும் நிலையில் இந்த காலம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்காது என்பதை உணர வேண்டும். உங்கள் சகாக்கள் உங்களிடமிருந்து ஒரு பெரிய அனுகூலத்தை பெறவும் செய்வார்கள். மீனத்தில் புதன் உதயத்தின் போது இது உங்களுக்கு அவ்வளவு உதவிகரமாக இருக்காது. நீங்கள் ஏமாந்து நிற்பீர்கள். நீங்கள் வணிக நடவடிக்கைகளை தொடர்ந்தால் அதிக லாபத்தை பெறுவதற்கான உங்கள் எதிர்பார்ப்பும் நோக்கமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிட்டாது. இந்த சூழலில் புதிய வணிக முயற்சிகளை தொடங்குவதும் புதிய பெரிய கூட்டாண்மைகளில் அதாவது பங்குதாரருடன் நுழைவதும் இந்த பயணத்தின் போது உங்களுக்கு அதிக லாபத்தை தராமல் போகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் சில லாபங்களை பெறவும் கூடும். இதன் காரணமாக உங்கள் வணிகத்தை பொறுத்தவரை நீங்கள் நன்கு திட்டமிட வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். பொருளாதார பணத்தின் முன் உங்களின் பெருகி வரும் செலவுகள் காரணமாக நீங்கள் சில கடன்களில் நுழையும் சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்.
பணம் சார்ந்த கடன்களின் முக்கிய நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன் நீங்கள் இருமுறைக்கு பலமுறை யோசிக்க வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் செல்வம் சார்ந்த இழப்புகளை சந்திக்க நேரிடும். இதன் காரணமாக அதிகரித்து வரும் உங்களின் செலவுகள் காரணமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் பெரிய அளவிலான கடன்களை பெற்று அதனால் வருங்காலத்தில் துன்ப நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று உணர்ந்து கடன்களை தவிர்ப்பதற்கு முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறது. பணம் சார்ந்த சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. மேஷராசி மக்களுடைய உறவு முறையில் பார்க்கும்பொழுது நீங்கள் உங்கள் உறவில் பராமரிக்கக்கூடிய சில எதிர்மறை மதிப்புகளை முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மிகவும் உணர்திறன் உடையவராக இருக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேர்மையான உறவினுடைய சிரமப்படுவீர்கள். ஆகவே உறவில் கௌரவம் பார்ப்பது நல்லதல்ல, ஈகோவும் தேவையற்றது. ஒருவர் அணுகி பேசி நீங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேஷராசி மக்கள் நீங்கள் கடுமையான சளி மற்றும் இருமலுக்கு ஆளாகலாம். இது உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். சில நேரங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் எழக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட நீங்கள் ஆளாகலாம். எனவே உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அளவை கட்டி எழுப்புவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கையும் நீங்களும் நன்றாக இருக்க முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். பரிகாரம் என்பது குடும்ப உறவுகளிடம் அனுசரணையுடனும் மகிழ்வுடனும் பாசத்துடன் இருங்கள். யாவும் நலமாகும். உங்கள் மனதில் மகிழ்ச்சி குடிகொள்ளும். மனதில் ஆத்ம திருப்தி ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி மக்களுக்கு புதன் 2 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி தற்சமயம் 11ஆம் வீட்டில் மீனத்தில் உதயமாகிறார். பொதுவாக நீங்கள் சம்பாதித்த பணம் அதிகமாக இருந்த போதிலும் இந்த புதனின் எழுச்சி நிகழ்வு உங்களுக்கு எதிர்பார்த்த திருப்தியையும் வசதியும் அளிக்காது. நீங்கள் அதிகம் சம்பாதித்தாலும் உங்கள் தேவைக்கு மற்றும் உங்களின் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதனால் உங்களின் வரவுக்கு மிஞ்சிய செலவு உங்களுக்கு அதிகமாக செலவாகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் சில திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மேலும் இந்த புதன் எழுச்சியின் போது நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அவருடைய தேவைகளை அறிந்து நீங்கள் அதற்காகவும் செலவிட வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து சில பொருளாதார திட்டங்களை வகுக்க வேண்டிய சூழலும் அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ரிஷபராசியின் தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தையும் உங்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவின்மையும் நீங்கள் எதிர்கொள்ள சூழல் இருக்கிறது. உங்களின் வேலையில் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். நீங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறும் நிலையில் இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு திருப்தி தராது. இருந்தாலும் அந்த புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேவையான திருப்தியும் மகிழ்ச்சியும் தராமல் இருக்கும். உங்களுக்கு நிலவும் வேலை சூழ்நிலையுடன் இப்பொழுது தற்சமயம் இருக்கும் வேலை சூழ்நிலையுடன் நீங்கள் அதில் சரி செய்து கொண்டு அங்கேயே வேலையில் இருப்பது உங்களுக்கு ஆதரவாகவும் நலமாகவும் இருக்கும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் வியாபாரத்தில் அதிக செழிப்பை பெறுவதற்கு உங்கள் அணுகுமுறையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் அதிக கணக்கீடு மற்றும் கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் வணிகம் ஆபத்தில் தள்ளப்படும். நீங்கள் பங்குதார கூட்டாண்மை வணிகம் செய்வதை விட உங்கள் செயல்பாடுகளை ஒரே நிறுவனமாக முன்னெடுத்து நீங்களே அதை எடுத்து நடத்துவதும் செல்ல முடிந்தால் யாவும் நலமாக இருக்கும். நல்லதொரு சுப நிகழ்ச்சியை குடும்பத்திலும் தொழிலிலும் நடத்தும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். தங்களின் உறவை பொறுத்தவரை ரிஷபராசி மக்கள் தங்கள் துணையுடன் பழகும்போது சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது உங்கள் மனதில் இருக்கும் ஈகோ அணுகுமுறையின் காரணமாக எழலாம். இந்த வகையான அணுகுமுறை உங்கள் குடும்ப நல்லிணக்கத்தை பேணுவதை தடுக்கும் என்பதை உணர்ந்து கௌரவம் ஈகோ இங்கு அவசியமற்றது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். தங்களின் ரிஷபராசியின் மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் ஏதும் இந்த நேரத்தில் இருக்காது. இருப்பினும் அதே நேரத்தில் நீங்கள் கடுமையான குளிர் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் சூரிய வெப்பம் சார்ந்த ஒவ்வாமைகளுக்கு ஆளாகலாம். மேலும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.